படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். திரை விமர்சனத்துக்கு போகிற முன்னாடி அதில் நடித்தவங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணவங்களை பற்றி. முக்கிய நாயகன் கார்த்தி சிவகுமார், அவர் முத்துவா வர்றாரு படத்தில். அடுத்து ரீமா சென், அனிதாவா வராங்க. ஒரு ஆர்கியாலஜி டீமை வந்து ஹெட் பண்ணுறாங்க. கார்த்தி வந்து ஒரு கர்ணா வர்றாரு. அடுத்து ஆண்ட்ரியா, லாவண்யாவா வர்றாங்க. அவங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக வராங்க. அடுத்து பிரதாப் போத்தன் வந்து அவர் வந்து லாவண்யாவோட அப்பா, அந்த வேடத்தில் நடிச்சிருக்காரு. சிறு வேடம். இதுவும் போக அழகம் பெருமாள் படத்தில் ரவி அப்படின்ட்டு வர்றாரு. ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி டீமை வந்து ஹெட் பண்ணுறாரு. இதுவும் போக பல்லாயிரக்கணக்கான துணை நடிகர்கள், இன்னும் படை பரிவாளம், நிறைய விஷயங்கள். ஒரு பிரம்மாண்டமான படம். எப்படி சொல்கிறது, தமிழ் படம்னு மார்த்தட்டிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா எடுத்துருக்குறாங்க. படத்துடைய கதைக்கு போவோம். அடுத்தது கதை வந்து சோழர் காலத்தில் ஆரம்பிக்குது. சோழர்கள் ஆண்ட நாட்டை வந்து இன்னொரு அரசன் வந்து நாட்டை பிடிக்க வர்றாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேரை, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்த விட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள வந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அதோட கதை ஆரம்பிக்குது. அப்புறம் அது ஒரு கொஞ்ச நேரம் போகுது. அப்புறம் நம்ம ப்ரெசன்ட் டேக்கு வருது. ப்ரெசன்ட் டேல பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியா, அதாவது லாவண்யா ஆர்கியாலஜிஸ்ட், அவங்களோட அப்பா வந்து அந்த சோழர்கள் வந்து அந்த சோழர் கூட்டம் அவங்க படை வந்து ஓடி ஒளிஞ்ச அந்த இடத்த தேடி வந்து ஆராய்ச்சிக்கு போயிருப்பாரு. அப்போ வந்து காணாமல் போயிடுவாரு. இவங்க வந்து அவரை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. அப்போ வந்து அனிதா, அதாவது ரீமா சென் வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களும் வந்து அந்த சோழர்கள் சென்று ஒளிந்து கொண்ட அந்த இடத்தை வந்து தானும் தேடப்போவதாகவும், அதுக்கு வந்து ஆண்ட்ரியா, அதாவது லாவண்யாவோட துணை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் லாவண்யாவும் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சா நல்ல விஷயம், அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க உதவுவாங்க அப்படின்ட்டு கூட கிளம்புறாங்க. கப்பல் பயணம். அந்த இப்போ இவங்களோட பொருட்கள், சாமான்கள் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு கூலி டீம் தேவைப்படுது. அந்த கூலி டீமோட தலைவன் தான் கார்த்தி. அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு, பிரைவேட் ப்ரொடெக்ஷன், அதுக்கு வந்து ஹெட்டு தான் வந்து அழகம் பெருமாள். அவரோட பேர் வந்து ரவி. கப்பல் பயணத்தோட வந்து ப்ரெசண்டே தொடங்குது. அதுவும் அந்த பறவை போல அப்படின்ட்டு எம்ஜிஆர் பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி ஒரு அழகான பாடல் கப்பலுக்குள்ள. நிஜமாலுமே எம்ஜிஆர் இருந்த காலத்தில் மக்கள் அந்த பாட்டை எப்படி ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஹிண்ட். இப்போவே அந்த பாட்டை கேட்டால் உணர்ச்சி பெருகுது. நிஜமான எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதை வந்து அந்த உணர்ச்சியை வந்து கொண்டு வருது அந்த பாட்டு. எல்லார் மூஞ்சிலும் ஒரு சந்தோஷம் அந்த பாட்டை பார்க்குறப்ப. பாடுறாங்க. கார்த்தி பிரிச்சு மேஞ்சிருக்காரு. ஒரே ஜோவியலான ஒரு சாதாரண சென்னை கூலி வந்து, ஒரு சென்னையில் வாழ்கிற ஒரு கூலிக்காரன் வந்து எப்படி இருப்பாரோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. அனிதா வந்து ஒரு போல்டான பெண்மணி, அதாவது பிளேட் பை ரீமா சென். லாவண்யா அப்படிங்கிறவங்க வந்து பிளேட் பை ஆண்ட்ரியா. அவங்க வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ அவங்களுக்கே உரிய அந்த சைலண்டான ஒரு முகம், ஒரு தேடுதல் உள்ள ஒரு பார்வை, அதெல்லாம் இருக்குது. அழகம் பெருமாள் ஓரளவுக்கு நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நடிக்கல, ஓரளவுக்கு நடிச்சிருக்கிறாரு, ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி கார்டு தலைவரா. இவங்க எல்லாம் வந்து, அதாவது அந்த சோழ பேரரசர் போய் ஒளிஞ்ச ஒரு இடம் வந்து ஒரு தீவு, வியட்நாமில் இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவுக்கு வந்து கப்பலில் போகிறாங்க. போயிட்ட உடனே
நிறைய பேர் வந்து அந்த படகோட்டிகள்லாம் வந்து அந்த தீவுக்கு வரமாட்டேங்குவாங்க. ஏன்னா அங்கே வந்து சில பேய் ஏதோ தகாத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு வரமாட்டாங்க. அப்புறம் இவங்க அதையும் மீறி போவாங்க, காசு கொடுத்து அதை இதை பண்ணி போவாங்க. போகிறப்பவே நிறைய தடங்கல்கள், போய் உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அப்புறம் உள்ளே போய் அப்புறம் வரிசையாக தடங்கல்கள், மொத்தம் ஒரு 7 தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் எப்படின்னா, சோழர் வந்து போய் ஒளியிறப்பவே அந்த தடங்கல்கள் ஏற்படுத்திட்டு போவாங்க. அந்த ஏற்படுத்திட்டு போகிறப்போ அந்த தடங்களுக்கெல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறது வந்து தெரிவிக்கிறக்காண்டியே அந்த சோழர் இருக்கிற இடத்த தேடி போன ஒரு பாண்டிய தளபதி வந்து ஒரு ஓலைச்சுவடி வந்து எழுதி வச்சிருப்பான். அந்த ஓலைச்சுவடி வந்து லாவண்யா ஆர்கியாலஜிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கும். அந்த ஓலைச்சுவடிய பின்பற்றி விஷயங்கள் செஞ்சா அங்க போய் சேரலாம் அப்படிங்கிறது வந்து லாவண்யோட நம்பிக்கை. முதல்ல வந்து ரீமாசன் நம்ப மாட்டாங்க, ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கா இருப்பாங்க. ஆனா போக போக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஓலைச்சுவடி படியே வந்து பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இறுதியா போய் சேர்ந்துருவாங்க. அந்த போய் சேர்றது தான் வந்து இன்டர்வல். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வர பாட்டு தனுஷ் பாடின பாட்டு ஓம் மேல ஆசை தான். பயங்கரமான வரவேற்பு அந்த பாட்டுக்கும். ஸோ முதல் பாதி விறுவிறு பாதி, அடுத்த பாதி வந்து அந்த நகருக்கு போய் சேரப்ப அந்த நகரில் வந்து இவங்களே தன்னையே மறந்த நிலை ஆயிரும். யாருக்குன்னா கார்த்திக்கும் ரீமாசனுக்கும் ஆண்ட்ரியா 3 பேருக்குமே. மிச்சவங்களாம் என்ன ஆனாங்கன்னா, மிச்சவங்கலாம் வந்து அந்த 7 தடங்கள்ல வந்து திசை மாதிரி போயிடுவாங்க. அவங்க ஒரு திசை போயிடுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு திசை போயிடுவாங்க.